அவருடைய ரசிகர்கள், அவரை சினிமாவில் ரசித்தவர்களிடம் நிச்சயமாக அவருக்கு ஒரு ஆதரவு இருக்குது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதை தாண்டி ஒரு சராசரி மக்கள் எந்த அளவு அவர் ஆதரிக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. விஜய் அவங்களுக்கு ஒரு ஓட்டு விழுந்தாலும் தட்ஸ் அஸ்யூம் ஜஸ்ட் ஒன்லி ஒன் ஓட் ஃபார் தம். அந்த ஒரு ஓட்டும் அந்த மாநாட்டுல போட்டு அவங்க பக்கம் பக்கமா வாசிச்சாங்க பாருங்க, அந்த கொள்கைக்காகவோ இல்லை எங்களுடைய வழி தலைவர்கள்னு ஒரு 10 ஒரு 8 தலைவர்கள் போட்டோ வச்சிருக்காங்க, அவங்களுக்காகவோ கிடையாது. ஒரு ஓட்டு விழுந்தாலும் அந்த ஒரு ஓட்டு விஜய்க்கான ஓட்டு. முன்னாடி இந்த இடைத்தேர்தல போட்டி போட்டு தனக்கு ஏதாவது கொஞ்சம் மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்கான ஒரு இடமா இதை விஜய் பாப்பாரா? என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எந்த கட்சியுமே திமுக அவங்க கூட்டணி தவிர மற்ற எந்த கட்சியுமே போட்டி போடாம ஆனா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய செலவு நம்ம நாட்டுக்கான நம்ம வரி பணங்கள் மிச்சமாகும். முதல்ல விஜய் அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி அவங்க அறிவிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் போட்டி போட மாட்டேன். அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் வின்ஸ்டன் ராஜ். வணக்கம் வின்ஸ்டன், உங்களை வரவேற்பதை பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் வின்ஸ்டன். இன்னைக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் பெரியாரை பற்றி சீமான் பேசியது அதெல்லாம் தாண்டி புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, மாநாடு நடத்தியிருக்காங்க, கிட்டத்தட்ட 8% வாக்குகள் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கு. அப்படிலாம் எதிர்பார்க்கப்பட்ட தாவேகா இன்னும் தேர்தலே சந்திக்காத போதும் மக்கள் அவங்க மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த தாவேகால இருந்து ஒரு ஆடியோ ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்க ரிலீஸ் பண்ணல, அதை கட்சியை சார்ந்த நபர்கள் கிட்ட இருந்து. அதாவது கட்சியின் முகமாக இருப்பவர், கட்சியின் முகமாக இருக்க வேண்டிய தலைவரை மறைத்து குறிப்பா ஒரே ஒருவர் புசி ஆனந்த் மட்டும் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். புசி ஆனந்தை முன்னிலைப்படுத்துவதற்காக விஜய் பயன்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிற ரீதியில அந்த ஆடியோ ஃபுல்லா போயிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இன்னும் களத்துக்கே வரல, அதுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல உங்க கேள்வியில இருந்து ஒரு கேள்வி, நீங்க கேள்வி மக்கள்கிட்ட ஆதரவு பெருகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியில சில வார்த்தைகள் ஆட் பண்ணீங்க. அப்படி உண்மையாலுமே பெருகிட்டு இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவருடைய ரசிகர்கள், அவரை சினிமாவில் ரசித்தவர்களிடம் நிச்சயமாக அவருக்கு ஒரு ஆதரவு இருக்குது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதை தாண்டி ஒரு சராசரி மக்கள் எந்த அளவு அவர் ஆதரிக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்பார்ட் ஃப்ரம் தட் இது ஒரு நிச்சயமா ஒரு அரசியல்ல ஒரு பழங்காலமா இல்ல நீண்ட காலமா அரசியல் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை அரசியலை உண்மையாக தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் எல்லாத்துக்குமே அந்த அதுவும் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் இங்க என்னமோ சொல்லிக்கலாம், நாங்க அந்த மண் இந்த மண் கொள்கைக்காக பிறந்த மண் சொல்லிக்கலாம். பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. லாஸ்ட் 50 to 60 years ஈவன் ரைட் ஃப்ரம் காமராஜ் பீரியட் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஹீரோ பாலிடிக்ஸ். எது காமராஜா அண்ணாவா, கருணாநிதியா எம்ஜிஆரா, ஜெயலலிதாவா கருணாநிதியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒன் ஃபேஸ் தான் அந்த ஒரு இதுக்கு தான் போயிட்டு இப்போ 2021 வரை எடப்பாடியா ஸ்டாலினா. ஓகேவா, நீங்க அந்த ஒரு இதுல தான் ஒரு ஸ்டாலின் ஓகே ஒரு லாங் எடப்பாடியை விட ஒரு லீடரா ரொம்ப நாளா ப்ரொஜெக்டட் இருந்தாரு. அது மாதிரி தான் பயணித்து கொண்டிருக்கும் களம். அப்படி இருக்கிற இடத்துல பாத்துக்கோங்க, அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அதையெல்லாம் தாண்டி விஜய் அவங்களுக்கு ஒரு ஓட்டு விழுந்தாலும் தட்ஸ் அஸ்யூம் ஜஸ்ட் ஒன்லி ஒன் ஓட் ஃபார் தம். அந்த ஒரு ஓட்டும் அந்த மாநாட்டுல போட்டு அவங்க பக்கம் பக்கமா வாசிச்சாங்க பாருங்க, அந்த கொள்கைக்காகவோ இல்லை எங்களுடைய வழி தலைவர்கள்னு ஒரு 10 ஒரு 8 தலைவர்கள் போட்டோ வச்சிருக்காங்க, அவங்களுக்காகவோ கிடையாது. ஒரு ஓட்டு விழுந்தாலும் அந்த ஒரு ஓட்டு விஜய்க்கான ஓட்டு. இதுதான் ஃபேக்ட். நமக்கு விஜய் பிடிக்கும் பிடிக்காது ஓட்டு போட போறீங்க தாண்டி அதுதான் ஃபேக்ட். அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி 8% ஓட்டு இருந்தாலும் சரி, இல்லை அந்த வீடியோல சொன்ன மாதிரி 2% ஓட்டு இருந்தாலும் சரி, அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸும் விஜய் அவர்களுக்காக மட்டும்தான். இப்படி இருக்கிற பட்சத்துல அந்த கிரிப் ஆஃப் த பார்ட்டி நிச்சயமாக விஜய் அவர்களிடம் தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த லாங் பொலிட்டிக்கல் ரன் போக முடியும். நம்ம இந்த இடத்துல நம்ம டிஎம்டிகே விஜயகாந்த் அவருடைய கட்சியுமே நம்ம லைட்டா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும். 2011 தேர்தலுக்கு பிறகு நீங்க பாத்துக்கோங்க, அந்த 2016 தேர்தலை ஒட்டி அவருடைய கட்சியில் பெரும் புள்ளிகள் அப்படின்னு இருந்த எல்லாருமே அவரை விட்டு விலகி போனாங்க. ஆமா, அதற்கு பிறகுதான் ஆல்மோஸ்ட் ஒரு போட்டி தேமுதிக ஆரம்பிச்சாங்க. சேலத்துல முன்னாடி திமுக எம்பியா இருந்தார் எஸ்ஆர் பார்த்திபன் ஒருத்தர். அவர் மாதிரி ஒரு 2-3 பேர் பாத்துக்கோங்க ஒரு விலகி போனாங்க, ஒரு போட்டி தேமுதிக ஆரம்பிச்சாங்க. சோ அதற்கு பிறகுதான் கண்மையில என் ஞாபகம் சரியாக இருந்தது, பிரேமலதா அவர்கள் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க, அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் தான் கேப்டன் ரொம்ப மென்டலி டிப்ரெஸ்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிறது. சோ அதுதான் சோ அவர் கேப்டன் என்னதான் ஒரு கட்சி அவரோ ஒரு ஃபேமிலி வச்சிருந்தாலுமே சரி, அந்த முக்கிய தலைகள் போகும்போது அப்படி இருக்க பட்சத்துல விஜய் அவர்கள் அது மாதிரியான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடையாது. அப்படி கம்ப்ளீட்டா இன்னைக்கு விஜய் கட்சினாவே புசி ஆனந்த் தான். அப்படி இருக்க பட்சத்துல ஒரு
விஜய் டிரைவிங் ஃபோர்ஸ் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிச்சயமா எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அந்த வீடியோலயுமே அதான் சொல்றாங்க. ஸோ வந்துட்டு நீங்க நிறைய சில அவங்க டிவிகே கட்சியோட போஸ்டர்ஸை பாத்தீங்கன்னாலுமே சரி, விஜய் டக்குன்னு பார்க்கும்போது வந்து சில இடங்கள்ல வந்து விஜய் போட்டோவை விட இவர் போட்டோ வந்து நம்மளோட கேட்சியா பிரைட்டா. தெரியும். ஆமா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து நிச்சயமா இது வந்து அவங்க கட்சியை பொறுத்தவரை ஆஸ் அ ஒரு சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாட்டோட ஒரு அரசியலை கூர்ந்து கவனிக்கிற நமக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. அவங்க கட்சி அது என்னமா ஆகட்டும். ஆனா அவங்க கட்சியை பொறுத்தவரை நிச்சயமா அது வந்து ஒரு கவலைப்படக்கூடிய விஷயம். நாளைக்கு வந்துட்டு அந்த வீடியோ அந்த ஆடியோல அவங்க சொல்லியிருக்க மாதிரியே ஏதாவது ஒரு பெரிய கட்சி அவருக்கு வந்து அவரை வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த கட்சிக்கு அவர் வந்து இது பண்ணிட்டாங்கன்னா டோட்டல் அந்த தாவேக்காவோட அந்த அஸ்திவாரமே வந்து ஆடி போடுற அளவுக்கு தான் வந்து இப்போ வரை இருக்கு. இன்று வரை அந்த 2 ஸ்பீச், அந்த மாநாடு ஸ்பீச், அந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழா ஸ்பீச், அந்த 2 ஸ்பீச்சை தாண்டி விஜய் வந்து நமக்கு வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டா தான் தெரியும். சரியா? அவர் மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்ல வந்து அது மாதிரி பேசி பழக்கம். அத வந்து இன்னொன்னு ஒரு ட்ரெயின்டு ஒரு 60 படங்கள் 65 படங்கள் நடித்த ஒரு ட்ரெயின்டு ஆர்டிஸ்டுக்கு வந்து ஹவு டு பிரசன்ட் பிஃபோர் த கேமரா அப்படிங்கிறது தெரியும். கேமரா அண்ட் கிரவுட் அப்படிங்கிறது ஆமா, ஜெனரலாவே கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா தெரியும். சோ இன்னொன்னு வந்து பாத்துக்கோங்க, அவர் வந்து ஒரு அந்த ஜஸ்ட் லைக் தட் ஒரு எக்ஸ்ட்ரோம்பரா அவர் பேச கிடையாது. அது நமக்கு அவரோட ஸ்பீச்லயே தெரியுது. இன்னொன்னு நீங்க சொல்ல வெரி போனா வெல் பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட். வெரி வெல் ப்ரிப்பேர்ட். எந்த இடத்துல கையை தூக்கணும், எந்த இடத்துல நிறுத்தணும் வரைக்கும் தெரியும். இன்னும் நீங்க வந்து அந்த புத்தக வெளியீடு பாத்தீங்கன்னா சில வார்த்தைகளை கண்ணை மூடிட்டு இப்படி டெலிவரி பண்ணுவார். அந்த 2 விழாவிலையுமே வந்து ஒரு அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா விஜய் வந்து இன்னைக்கு வரை ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு கெஸிங். அதை தாண்டி வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீச் ஆகும். எத்தனையோ இடங்கள்ல வந்து ஒரு பிரஸ் சந்திச்சிடலாம். ஏன் அன்னைக்கு அந்த கவர்னர் மாளிகையை விட்டு வெளியில வரும்போது கூட நிச்சயமாக அவர் வந்து அன்னைக்கு வந்து வெளியில நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு பிரஸ் ரிலீஸை கொடுத்திருந்தாருன்னா நம்ம ரீசெண்டா நம்ம ஒரு இதுல பேசியிருப்போம். எடப்பாடி அவர்கள் அதிகம் கவனம் பெற்றாரா, அண்ணாமலை அவர்கள் அதிகம் கவனம் பெற்றாரான்னு. ஹி மைட் பி கிஃப்டட். நீங்க வந்து அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலுமே விஜய் அவர்கள் வந்து அன்னைக்கு கவர்னர் மாளிகைக்கு முன்னால ஒரு பிரஸ் மீட் ஒரு 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ கொடுத்திருந்தாருன்னா அவங்க 2 பேரை தாண்டி ஒரு மீடியா அட்டென்ஷன் வந்து அவர் வாங்கிட்டு போயிருந்திருக்கலாம். பட் அது மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவர் எந்த இடத்துலயுமே அவர் வந்து டச் பண்றதுக்கான விருப்பமும் கிடையாது. டச் பண்றதுக்கு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரான்னு தெரியல. இப்ப ரீசெண்டா நீங்க பாருங்க அந்த கள்ளக்குறிச்சி வெள்ளத்தில் கூட அது வந்து நிச்சயமா இதுவரை தமிழகமே கண்டிராத வகையில வந்து ஒரு விஷயம் பண்ணாரு. நார்மலா எந்த இடமா இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களதான் பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் வந்து அவங்கள வந்து ஒரு மாசமோ ஒரு 3 மாசமோ 4 மாசமோ கழிச்சு அதுக்கப்புறமேட்டு அவங்களை கூட்டு வந்து பார்த்திருந்தா கூட அது வேற மாதிரி இருந்திருக்கும். அவங்க அவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்கும் போது ஒரு 10 பேரை கூட்டு வந்து நாங்க போய் பாக்குறவங்க வந்துட்டு ஒரு என்ஜிஓவோ ஒரு ட்ரஸ்ட் இல்ல ஒரு சினிமா நடிகராக அவர் இருக்கிறவரே அது பிரச்சனை கிடையாது. அவர் ஆனா ஒரு அரசியல்வாதி அப்படிங்கும் போது அவர் போய் அங்க இருந்திருக்கணும். அங்க என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். அங்க இன்னொன்னு நீங்க எடுத்து பாருங்க. அந்த மாநாட்டுல இதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் பப்ளிக் பிரச்சனை. அந்த மாநாட்டுக்கு போயிட்டு வந்தப்பெல்லாம் வந்து ஒரு 3, 4 பேர் கிட்ட அவங்களோட தொண்டர்கள், முன்னாள் ரசிகர்கள், இந்நாள் தொண்டர்கள் வந்து இங்க மரணம் அடைந்தார்கள். அத போய் பார்க்கறது கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து புசி ஆனந்த் தான் போனார். ஸோ எல்லா வகையிலுமே வந்து அந்த கனெக்டிவிட்டி ஆஃப் தேர் அவங்களோட அந்த கிரவுண்ட் டீம் இருக்காங்க பாத்தீங்களா? அதற்கு வந்து புசி ஆனந்த் இருக்கும்போது, அந்த புசி ஆனந்த்ங்கிற கேரக்டர வந்து மற்ற கட்சிகள் வந்து ஏன்னா பாலிடிக்ஸ் எனிதிங் கேன் ஹேப்பன். வந்து நம்ம பார்க்குறோம். வந்து சொந்த அப்பா மகனே வேற கட்சிக்கு போனதாக இருக்கட்டும். நம்ம மகாராஷ்டிராலலாம் நம்ம எவ்வளவோ விஷயங்கள் பார்க்குறோம். பீகார்ல எவ்வளவோ பார்க்குறோம். தமிழ்நாட்டிலே யாருக்கு தெரியும்? கலைஞர் வாட் எவர் இன்னும் மேபி பாலிடிக்ஸ்னா எனிதிங் கேன் பி டன் டன் அட் ஆப்வியஸ்லி. எனி டைம். ஆமா. நம்ம எங்கெங்கேயோ போயிட்டு அண்மையில ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்ல. ராமதாஸ் அவர்களுக்கும், அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நடந்த அந்த ஒரு உரசல். அது ஆப்வியஸ்லி அது ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படிங்கிறது அது வருங்காலம் தான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர்கள் இருவருக்கும் ஒரு சிறிய உரசல் ஏற்பட்டால் விஜயுடைய அரசியல் பயணம் வந்து ஒரு பெரிய லெவல்ல ஹேம்பர் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ விஜய் வந்து உண்மையாகவே ஒரு லாங்கர் ரன் பாலிடிக்ஸ்க்கு அவர் வந்து தமிழ்நாட்டுல இருந்து அவர் சொல்ற மாதிரி தான் கடைசி படம். இதுக்கு மேல நான் படம் நடிக்க மாட்டேன். நான் வந்து லாங்கர் ரன் இனிமே பாலிடிக்ஸ் தான் 100% அப்படின்னு அவர் இறங்குற பட்சத்தில் நிச்சயமாக அவர் தான் ஃப்ரண்ட் ஃபேஸா இருக்கணும். அறிக்கையை விரதா இருந்தாலும் சரி, பிரஷர் மீட் பண்ணதா இருந்தாலும் சரி, எல்லாமே அவர் தான் இருக்கணும். அவர் தான் கனெக்டிங் டு அந்த கேடர்ஸ் இருக்கணும். ஆமா. ஒரு 2 தடவை ஆட்சிக்குலாம் வந்து ஒரு தடவை ஆட்சிலாம் வந்துட்டு இல்ல அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 எம்எல்ஏ ஆயிட்டு எதிர்க்கட்சி தலைவரா அது மாதிரிலாம் ஏதோ ஒரு போஸ்டிங் வந்துட்டு அதற்கு பிறகு அவர் வந்து அந்த கேண்டிடேட்ஸையும் தொண்டர்களையும் வேற ஒரு 2, 3 தளபதிகளை போட்டுடலாம். ஆனா எடுத்த உடனே நான் வந்து பனையூரை தாண்டி எங்கேயும் போக மாட்டேன். என்ன பார்க்கதான் எல்லாரும் வரணும். அதுக்கு மேல நான் எங்கேயாவது போகணும்னா இவ புசி ஆனந்த் தான் போவாருன்னா ஹூ நோஸ் புசி ஆனந்த் மே ஈவன் கிராப் த பார்ட்டி வெரி சூன் அப்படிங்கிறதா அது கிட்டத்தட்ட அவர் அந்த ஆடியோ வந்து நிச்சயமாக வந்து அதில் சொல்லப்பட்ட அனைத்துமே ஃபேக்ட்ஸ். அது அவங்க டிவிக்கே சார்பா விஜய் ரசிகர் வந்து அது போய் ஜோதிக்கப்பட்டு என்னாலும் சொல்லலாம்.
ஆனால் வந்து அது பொய்யாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். அதுக்குள்ள நம்ம போய் அனலைசிஸ் பண்ண விரும்பல. ஆனால் அந்த அந்த ஆடியோவில் தெரிவிக்கப்பட்ட அனைத்தும் உண்மை. விஜய் அவர்கள் உண்மையாலுமே அரசியல் வந்து நெடுதூரம் பயணிக்க வேண்டும் என்றால், அவர் இது மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்துக்கணும். வின்ஸ்டன், இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வரப்போகுது. அந்த மக்கள் ஆல்ரெடி 3 முறை ஓட்டு போட்டிருக்காங்க. இது 4வது முறை. ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவா இல்லைன்னா ரொம்ப சூப்பர் மூவா அதிமுக வந்து போட்டியிடல அப்படிங்கறத அறிவிச்சிட்டாங்க. பாஜக இந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு மூவ் எடுக்க போறாங்க? அந்த மூவ் வந்து பாஜகவுக்கு உண்மையிலே பலனளிக்க கூடியதா? அப்படி இல்லை என்றால் அதாவது திமுக எப்படியா இருந்தாலும் எந்த காங்கிரஸ்க்கு கொடுத்தாலும் அந்த இடத்துல இறங்கி வேலை செய்வாங்கங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். விஜய் இந்த இடத்துல களத்துல இருப்பாரு. அவர் இல்லைன்னு சொன்னா கூட இந்த 2026ல அட்லீஸ்ட் ஒரு இடத்துல போட்டி போட்டு 2026 களத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடைத்தேர்தலில் போட்டி போட்டு தனக்கு ஏதாவது கொஞ்சம் மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்கான ஒரு இடமா இதை விஜய் பாப்பாரா? மறுபரிசீலனை செய்வாரா? என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, எந்த கட்சியுமே திமுக அவங்க கூட்டணி தவிர மற்ற எந்த கட்சியுமே போட்டி போடாம இருந்தாங்கன்னா, எலெக்ஷனே நடக்காம வந்துட்டு அந்த கேண்டிடேட் அவங்க பண்ணாங்கன்னா, நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய செலவு வந்து நம்ம நாட்டுக்கான நம்ம வரி பணங்கள் வந்து மிச்சமாகும். ஏன்னா அவ்வளவு தமிழ்நாட்டுக்கு பெரிய ஃபோர்ஸ், ஆமா தமிழ்நாட்டுக்கு சரியான அவ்வளவு பெரிய ஃபோர்ஸ், மேன் பவர், அவ்வளவு பேரு, போலீஸ் ப்ரொடெக்ஷன், ஏன்னா இவங்க பேர் இத்தனை பேர் பிரச்சாரத்துக்கு போவாங்க எல்லாமே. ஏன்னா எவ்ரிஒன் நோஸ் த ரிசல்ட். ஸோ அதனால வந்து அப்படி பண்ணாங்கன்னா, ஒரு எக்கனாமிக்கல் ரீதியா மக்கள் நலன் சார்ந்து யோசிச்சாங்கன்னா, கண்டிப்பா அது பெட்டர். அதை தாண்டி வந்து முதல்ல விஜய் அவர்கள நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு தெரிஞ்சு வந்து ஆல்ரெடி அவங்க அறிவிச்சுட்டாங்கன்னு நெனைக்கிறேன். போட்டி போட மாட்டேன்ட்டு. ஆமா. அவங்களுக்கான ஆமா இது 2 வகையா நம்ம பார்க்கணும். ஒண்ணு வந்து அவர் போட்டி போட்டிருந்தார் அப்டின்னா, ஒரு போட்டி போட்டு அவங்க நிக்கிறாங்க அப்டின்னா, அவங்களுடைய கேடர்ஸ்க்கே இது வந்து ஒரு நல்ல ஒரு பயிற்சியா இருந்திருக்கும். ஒரு எலக்ஷன் எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து நம்ம பார்ப்போம் நெறைய கட்சிகள் வந்து இந்த விஷால் அவர் வந்து ஆர்கே நகர் எலக்ஷன் நெனைக்கிறேன். அவர் நிக்கும்போது வந்துட்டு அந்த ஃபார்ம்ல தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு ரிஜெக்ட் ஆவறது அது மாரிலாம் பார்க்கலாம். ஸோ அது மாரி வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு அவங்க கேடர்ஸ்க்கே வந்து சில ஒரு எலக்ஷன்னா எப்படி இருக்கும்? எப்படி இது பண்ணணும்? இந்த 10 மணிக்குள்ள எப்படி அந்த கேன்வாஷிங்க முடிக்கணும்? எலக்ஷன் கமிஷன் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? ஆளுங்கட்சியிலருந்து எவ்வளோ பிரஷர் இருக்கும்? இதெல்லாம் வந்து அவர்கள் தெரிஞ்சிருந்திருக்கலாம். இது வந்து ஒரு வகையில பார்த்தாலுமே, இன்னொரு வகையில நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ஷன் வந்து எவரிஒன் நோஸ் டிஎம்கே அவங்க கூட்டணி ஸ்வீப் பண்ணிரும். ஏன்னா ஒரு 8% ஓட்டு, டபுள் டிஜிட் ஓட்டு பேங்க் இருக்கு அப்டின்ட்டு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் வந்து வாங்க என் தலைமையில கூட்டணி அமைச்சுக்க போறேன். அப்படிங்கிற மாரியான ஒரு பிம்பத்த வந்து அமைச்சுட்டு இருக்காரு. ஒருவேளை அவர் அத கன்டெஸ்ட் பண்ணி டிஎம்கேவோட அந்த பணி எ எ எந்த வகையான களப்பணியோ அத அது வியூவர்ஸ் பார்த்துக்கிட்டோ நீங்க முடிவு பண்ணிக்கணும். பட் தே வில் டூ தியர் பெஸ்ட். அது தவறு கிடையாது. அந்த களப்பணியில ஒரு 2% 3% ஓட்ட தான் வாங்கிட்டாரு அப்படின்னா, இவரோட அந்த இமேஜ் 2026க்கு வந்து அந்த சிஎம் ஃபேஸ் அப்படிங்கிற இமேஜ் வந்து சுக்கு நூறாக நொறுக்கப்படும். அந்த ஒரு ரீசனுக்காக அவருக்கு தெரியும். ஏன்னா கண்டிப்பா ஒரு 4 பேர்ட்ட ஆலோசனை கேட்டிருப்பாரு. இது வந்து ஏன்னா இந்த எலக்ஷன் வந்து பார்த்துக்கோங்க, இன்னும் 1½ வருஷம் தான் இருக்கு. ஸோ இந்த எம்எல்ஏ வந்து என்ன எதுவும் பண்ணி பெருசா இப்ப இன்னும் சொல்லப்போனா இந்த பட்ஜெட்டே வந்து இன்னும் ஒரு பட்ஜெட் தான் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு. அது ஒரு இடைக்கால பட்ஜெட் தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்துட்டு ஒரு பெரிய லெவல்ல வந்து என்ன ஸ்கீம்ஸ் இந்த புதுசா வர எம்எல்ஏ வந்து அந்த தொகுதிக்கு வாங்கிட முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 1½ வருஷம். அதனால வந்துட்டு ஒருவேள அவர் நின்னு ஒரு 2%, 3% ஓட்டு வாங்குனாருன்னா, அவரோட அந்த இமேஜ் வந்து ஒட்டுமொத்தமா வந்து சறுக்கலுக்கு உள்ளாக்கப்படும். பிஜேபி வந்து அகைன் வந்து அவங்க சொல்ற மாரி அவங்க என்டிஏ பார்ட்னர்ஸ் அவங்கலாம் சேர்ந்து என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பிஜேபி வந்து கண்டிப்பா வந்து தே கேன் கிவ் அ ட்ரை. ஏன்னா வந்து அவங்க வந்து எந்த ஒரு ட்ரோலோ, இல்ல ஒரு இழிபெயரோ அவங்க எதுவும் பார்க்காதது ஒண்ணும் கிடையாது. ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு பயம் இருக்கு. இவங்க வந்து நோட்டாவுக்கு இவங்க என்ன 18% வாங்கிட்டாலுமே இன்னும் நோட்டாவுக்கு கீழ இருக்கிற கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க சில பேர். So அதனால தே நோ நீட் டூ வொரி. தே கேன் ஃபைட் அண்ட் தே ஹேவ் அ பெட்டர் சான்ஸ் டூ கிராப் த 2nd பிளேஸ். ஏன்னா வந்து இப்ப திமுகவுக்கு வேணாம் என்று சொல்கிற அனைவருக்கும் வந்து ஆ அது வந்து பிஜேபி வந்து ஒரு ஆப்ஷனா இருப்பாங்க. ஆல்ரெடி வந்துட்டு வந்து அண்ணாமலை அவர்களுடைய அரசியலா ஏன்னா ஈரோடு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொங்கு சைட். ஸோ ஆமா. அண்ணாமலைக்கு அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் கண்டிப்பா நிச்சயமாக இருக்கும். இதை தாண்டி ஆ திமுக வேண்டாம் என்று சொல்பவர் இன்னும் சொல்லப்போனா காங்கிரஸுக்கு குடுத்துட்டாங்க அப்படின்னா, கையா தாமரையா அப்படின்னு வரும்போது, அந்த ஒரு ஃபேக்ட். ஸோ அதே அவங்க ஒரு 15 அந்த டபுள் டிஜிட் அந்த 15, 16% ஓட்டு வாங்குனா கூட அவங்க ஜெயிக்க முடியாதுங்கிறது அது எனக்கு தெளிவா தெரியும். பட் அந்த ஒரு 15% ஓட்டு வாங்குனா கூட, அவங்க அந்த ஒரு 2ண்ட் லெவல் நாங்க தான். அடுத்த கட்சி அப்படிதான் அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபைட்ட வந்து பிஜேபி குடுக்கலாம். பட் அகைன் வி ஹேவ் டூ வெயிட் அண்ட் வாட்ச்.
ரொம்ப நன்றி வின்ஸ்டன். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. இனி வரும் காலங்களில் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.